2 குஜராத்திகள் விற்கிறார்கள், 2 குஜராத்திகள் வாங்குகிறார்கள். நீங்க என்ன சொல்ல வரீங்க? இப்போ இந்த நாட்டை விற்கக்கூடியவர்கள்னு ஒரு பிரதமரை பார்த்து சொன்னா, ஒரு உணர்வற்ற சமூகம் பிராமண சமூகம். குறிப்பா தமிழகத்துல நீங்க உத்தரப்பிரதேசத்தில் உள்ள பிராமணர்களையும் தமிழகத்தில் உள்ள பிராமணர்களையும் ஒப்பிடவே முடியாது. உத்தரப்பிரதேசத்தில் போய் மதிவதனி போன்ற ஒருவர் பேசிவிட முடியுமா பிராமணர்களை பத்தி? தமிழ்நாட்டில் இருக்கிற பிராமணர்கள் சுரணையற்றவர்களாக இருக்கிறார்கள். பவன் கல்யாண் அவர்கள் கருத்து தெரிவித்தார். சனாதனத்தை அழிக்க நினைச்சவங்க எல்லாம் தான் அழிஞ்சு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி மறைமுகமாக சொல்லியிருந்தார். பெருமாளின் பாதத்தின் அடியிலிருந்து நான் பேசுகிறேன். சனாதனத்தை எய்ட்ஸோடு ஒப்பிட்டவர்கள், வைரஸோடு ஒப்பிட்டவர்கள் நிச்சயம் எய்ட்ஸோட ஒப்பிட்டாங்கல்ல. இவங்க அவ்வளவு பெரிய யோகியர்கள் கிடையாது. சனாதனத்தை எய்ட்ஸோடு ஒப்பிட்டார்கள். இதே ஆராசா ஒப்பிட்டாரு. ஆனால் இப்படி ஒப்பிட்டவர்கள் அழிந்து போவார்கள் என்று பெருமாளின் பாதத்தில் இருந்து சொல்லுகிறேன். என்ன நடக்குது சார் ஈஷா? தொடர்ந்து திமுக ஆட்சியில் இந்த ஈஷா யோகா மையத்தை எப்படியாவது முடிவுக்கு கொண்டு வர முடியுமா, அல்லது அங்கிருந்து எது பெரிய கட்டிங் வரல, இல்லை ஏதாவது பெரிய அமௌண்ட் எதிர்பார்க்கிறார்கள் தெரியல. ரொம்ப அமைதியா மௌனமா இருக்க மாதிரி இருக்கு அரசியல். அண்ணாமலை அவர்கள் இல்லாம என்ன பண்ணிட்டு இருக்காங்க? தமிழக பாரதிய ஜனதா கட்சி மௌன புரட்சி செய்து கொண்டிருக்கிறது. 24 மணி நேரமும் குடித்து கொண்டிருக்கிற ஒரு மனிதர் எப்படி பேசுவாரோ திருமாவளவன் அப்படி பேசிக் கொண்டிருக்கிறார். அதிகப்படியான வார்த்தையோ? தெளிவா பேசுறேன். நான் போதை இல்லை, நான் குடி பழக்கம் என்கிட்ட கிடையாது. அதனால் நான் தெளிவாக தான் பேசுறேன். ஜாம்பவான் நேயர்களுக்கு பிரபாகரனின் அன்பு வணக்கம். இன்றைய அரசியல் அரங்கம் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் பாரதிய ஜனதா கட்சியினுடைய சிறுபான்மை பிரிவு தேசிய செயலாளர் திரு வேலூர் இப்ராஹிம் அவர்கள். வணக்கம் சார். வாழ்க வளமுடன். தேர்தலுக்கு பின்னாடி அரசியல் சூழல், அந்த தேர்தல் முடிந்த முடிவுகளுக்கு அப்புறம் அரசியல் சூழலுங்கிறது தமிழகத்துல வெவ்வேறு களமாக மாறி இருக்கிறது. துணை முதல்வர் இங்கே நியமிக்கப்பட்டிருக்காங்க, அமைச்சரவை மாற்றம் அப்படின்னு தமிழக அரசியலில் நிறைய விஷயங்கள் போயிட்டு கொண்டிருக்கு சார். நான் அந்த அரசியலுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சம்பவம், இந்து மக்கள் கட்சியினுடைய தலைவர் திரு அர்ஜுன் சம்பத் அவர்களுக்கும் மதிவதனி திராவிடர் கழகத்தை சார்ந்த மதிவதனி அப்படிங்கிறவங்களுக்கு வேறொரு தனியார் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் ஒரு பிரச்சனை மேடையிலே நடந்தது. அதுதான் இன்னைக்கு பெரிய பேசுபொருளாக இருக்கிறது சார். என்ன நடந்தது அந்த சம்பவத்தில்? யார் மீது தவறு? ஏன்னா அர்ஜுன் சம்பத் அவர்கள் குறித்தும் நிறைய பதிவுகளை பெண்ணை அடிக்க பாய்ந்தார் அப்படின்லாம் சொல்லி பேசுறாங்க. இங்க என்னதான் நடந்தது? என்ன கருத்து யுத்தம் நடந்தது சார்? அதாவது ஒரு பெண்ணை அடிக்க பாய்ந்தார்னு சொல்றது ஏற்கவே முடியாது. ஏன்னா அந்த காட்சிகளை பார்க்கும் பொழுதே தெரியும். திராவிடர் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் நினைக்கிறேன், துணை பொதுச் செயலாளர் மதிவதனி அவர்கள் என்ன பேசுறாங்க அப்படின்னா, நம்முடைய நாட்டின் பிரதமரை திருடன் அப்படின்னு பேசுறாங்க. நம்முடைய நாட்டின் உள்துறை அமைச்சரையும் அதே வார்த்தையை பிரயோகப்படுத்துகிறாங்க. எந்த அளவுக்கு சொல்கிறாங்கன்னா, இந்த 2 பேர் சேர்ந்து 2 குஜராத்திகள் சேர்ந்து 2 குஜராத்திகளிடத்துல நாட்டை விற்று விட்டுகிறார்கள். எவ்வளோ பெரிய அபத்தமான பேச்சு. அதை தாண்டி அந்த அப்படி பொத்தாம் பொதுவாக சொன்னால் பரவாயில்ல, மீண்டும் அதை சொல்கிறது அதானி அம்பானி என்கிற இருவருக்கு மோடி அமித்ஷா விட்டு விடுகிறார்கள் அப்படின்னா இது எவ்வளோ பெரிய தாக்குதலை இந்த நாட்டின் பிரதமர் மீது தொடுக்கிறாங்க. 2 குஜராத்திகள் விற்கிறார்கள், 2 குஜராத்திகள் வாங்குகிறார்கள். நீங்க என்ன சொல்ல வரீங்க? அப்போ இந்த நாட்டை விற்கக்கூடியவர்கள்னு ஒரு பிரதமரை பார்த்து சொன்னா என்ன ஆதாரத்தின் அடிப்படையில் சொல்றீங்க? கண்மூடித்தனமாக நீங்க மேடையில் என்ன வேணாலும் பேசலாமா? இது முதலாவது விஷயம். 2வது, பேச்சின் தொடர்ச்சியில சாதிய ரீதியான வன்மத்தை கையில் எடுத்து 3% பிராமணர்கள் தான் இங்கே எல்லாவற்றையும் அனுபவிக்கிறார்கள் அப்படின்னு திரும்ப திரும்ப திராவிடர் கழகமும் திமுகவும் பிராமண சமூகத்தை இழிவுபடுத்துவதும், பிராமணர்களுடைய அந்த பூநூலை பறிப்பதும், ஸ்ரீராமருடைய அந்த திருவுருவச் சிலைக்கு செருப்படிக்கிற விஷயத்தை பெருமையாக பேசுகிறதும், இதையே எவ்வளவு காலம் பேசுவீங்க? இதையே பேசிக்கொண்டிருந்தால் உணர்வுபூர்வமாக யாருமே எழுந்து அதை கண்டனமோ எதிர்ப்போ தெரிவித்தால் பார்த்தீர்களா அடிக்க பாய்கிறார்கள் என்று அவதூறை பேசுவீர்களா? திரு அர்ஜுன் சம்பத் அவர்கள் பிராமண சமூகத்தை இழிவுபடுத்துவதை, சாதிய ரீதியாக அவர்களை தொடர்ந்து திராவிட கழகம் நடத்தக்கூடிய இந்த தவறான கையாடலை எதிர்த்து இது பேசாதீங்க, இது அல்ல இங்கே சப்ஜெக்டு, என்ன தலைப்பை ஒட்டி பேச வேண்டும் என்பதை எழுந்து நின்று அவர் பேசுகிறார். அப்போ அது பேசும் பொழுதே வா போன்னு இயல்பாக ஒரு தன்னை விட பல மடங்கு சிறுவயதாக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்துல யதார்த்தமாக வந்ததை நான் திருப்பி பேசுறா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி ஒரு சபை கைத்தட்டலுக்காக இழிவுபடுத்தக்கூடிய பேச்சை மதிவதனி பேசுவது என்பது ஏற்க முடியாது. ஆனா இங்க என்னன்னா, நிறைய பேர் இருக்கிற இடத்துல அவங்க எல்லோரும் ஏற்றுக்கொண்டு ஒரு கருத்தை பேசினா அதை கைத்தட்டுவாங்க. அது ஏற்புடையாத கருத்து நியாயமாக இருந்தாலும் அதை கைத்தட்ட மாட்டாங்க, எதிர்ப்பாங்க. அப்படி ஒரு மனநிலையை இங்க திமுக கும்பல் தமிழகத்தில் ஒரு கட்டமைத்து வைத்திருக்கிறது. நாம் என்ன கேட்குறோம்னா, நீங்கள் பாரத பிரதமரை இவ்வளோ இழிவுபடுத்துறீங்களே, பெரியார் என்று நீங்கள் கட்டமைத்து வைத்திருக்கிற ஈவேரா காட்டுமிராண்டியை நாங்கள் காட்டுமிராண்டி என்று சொன்னால்
குறிப்பாக உங்களுடைய திராவிட கழக சிந்தனை அதிகமாக இருக்கக்கூடிய அந்த மக்கள் இருக்கக்கூடிய பகுதிகளில் நாங்கள் போய் பேசினா பரவாயில்ல, பெரியார் அவர்களே அவர் காட்டும் பாராட்டின்னு சொன்னால் அவருடைய கருத்தியல், பெரியார பெண் பித்தன் என்று சொன்னால் அது அவருடைய கருத்தியல், பெரியார் என்பவர் எந்த பெண்ணும் யாரோடு வேண்டுமானாலும் இருக்கலாம், சந்தோஷத்தை அனுபவித்துக் கொள்ளலாம் அப்படின்றத பெரியார் தானே சொல்லியிருக்கிறாரு. அது நல்ல கருத்தியல், பாரதிய ஜனதா கட்சி பேசட்டும், நாங்கள் கருத்தியலா பதில் கொடுக்குறோன்னு சொல்லுவாங்களா அல்லது கழகத்தை ஏற்படுத்துவார்களா? இதுதான் என்னுடைய கேள்வி. நீங்கள் எது வேண்டுமானாலும் பேசலாம், பிரதமரை பேசலாம், மத்திய உள்துறை அமைச்சர் பேசலாம், பிராமண சமூகத்தை இழிவுபடுத்தலாம், அவர்கள் தான் இந்த நாட்டில் வளமாக இருக்கிறார்கள் என்று நீங்கள் ஒரு பொய்யான வாதத்தை எடுத்து வைக்கலாம். அதையெல்லாம் கேட்டுக்கொண்டு நாங்கள் இருக்கணும். நாங்கள் இப்படி பேசாதீர்கள் உணர்ச்சி வசப்பட்டு எழுந்து நின்று விட்டால் பார்த்தீர்களா பெண்ணை அடிக்க வருகிறார்கள், ஒரு பச்சை பொய்ய கட்டமைக்கப்பட்ட இந்த ஊடகங்கள் அவருடைய சுயத்தை இல்ல அந்த இடத்துல கொஞ்சம் பொறுமை காட்டிருக்கணுமோ? உண்மையாகவே அவர் பொறுமை காட்டி இருக்க வேண்டும்ங்க. நான் என்ன நினைக்கிறேன்னா, பிராமண சமூகத்திற்காக இவர் ஏன் இப்படி பேசுகிறார்? கடந்த காலத்தில் நானும் இந்த பிராமண சமூகம் இழிவுபடுத்தப்படும் பொழுதெல்லாம் குரல் கொடுத்தாலும் கூட ஒரு உணர்வற்ற சமூகம் பிராமண சமூகம். குறிப்பா தமிழகத்துல நீங்க உத்தரப்பிரதேசத்தில் உள்ள பிராமணர்களையும் தமிழகத்தில் உள்ள பிராமணர்களையும் ஒப்பிடவே முடியாது. உத்தரப்பிரதேசத்தில் போய் மதிவதனி போன்ற ஒருவர் பேசிவிட முடியுமா பிராமணர்களை பத்தி? பக்கத்துல இருக்கிற ஆந்திரால பேசிட முடியுமா? இல்ல நீங்க இந்த கேரளாவில் போய் பேசிட முடியுமா? தமிழகத்தை சுற்றி இருக்கிற மாநிலத்தை சொல்றேன், பேச முடியாது. நீங்க தமிழ்நாட்டில் இருக்கிற பிராமணர்கள் சுரணையற்றவர்களாக இருக்கிறார்கள். அவர்களுக்காக ஆதரவாக நாங்கள் பேசி மிகப்பெரிய இன்னலை சந்திச்சிருக்கிறோம், வழக்குகளை சந்திக்கிறோம். ஆனா பிராமண சமூகத்தை என்ன இழிவாக பேசினாலும் அவர்கள் ஒரு எதிர்வாதமோ ஒரு கண்டன அறிக்கையோ அல்லது பிராமண சமூகத்தினுடைய சங்கங்கள் சேர்ந்து ஒரு எஃப்ஐஆர் ஃபைல் பண்றதுக்கான விஷயங்களை முன்னெடுப்பதோ எதுவுமே பண்ண மாட்டாங்க. உங்களுக்காவது உறுதுணையா இருக்காங்களா? யாருக்குமே உறுதுணை இல்லை. இன்னைக்கு அர்ஜுன் சம்பத் அவர்கள் இவ்வளவு அசிங்கப்படக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டதற்கு காரணம் என்ன? பிராமண சமூகத்தை ஏன் இவ்வளவு இழிவுபடுத்துகிறீர்கள்? அவர் பொங்கி எழுந்து உணர்ச்சி வசப்பட்டு போறாரு. அவர் போன விதம் தவறா இருக்கலாம், ஆனா இயல்பாக அவருடைய உணர்வு அது. அந்த உணர்வு ரீதியாக போய் அதை கேட்கும் பொழுது ஒரு பிராமண சம்பங்கமாவது பேசுறாங்களா? ஒருத்தராவது கண்டன அறிக்கை விட்டாங்களா? வேடிக்கை பார்ப்பாங்க. அப்ப இது ரொம்ப வருத்தத்திற்குரிய விஷயம். இப்படிப்பட்ட சமூகங்களுக்காக ஏன் பேச வேண்டும் என்ற ஒரு கேள்வி முன்னெழுகிறது. ஆனால் அதே வேளையில அவர்கள் பேசாமல் இருக்கிறார்கள் என்பதற்காக ஒரு சமூகத்தை என்ன வேணாலும் பேசுறீங்களா? நாளைக்கு பிராமண சமூகத்தை நீங்கள் பேசுகிறீர்கள் அமைதியா இருந்தா திராவிட கழகம் இஸ்லாமிய சமூகத்தின் நம்பிக்கையும் இழிவுபடுத்துவீங்க. நீங்க எங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தையும் இழிவுபடுத்துவீங்க. ஏன்னா அவர் கடவுள் நம்பிக்கையை சொல்லிக் கொடுத்தவர். கடவுள் நம்பினால் காட்டுமிராண்டின் நீங்க உங்க காட்டுமிராண்டி கொள்கையை சொல்லி எங்கள் நபிகள் நாயகத்தை இழிவுபடுத்தினால் அதை என்னால் எப்படி பார்த்து கொண்டிருக்க முடியும்? இன்றைக்கு நான் பிராமண சமூகத்திற்காக குரல் கொடுக்கிறேன், என் இந்து தொப்புள் குடி உறவுகளுக்காக குரல் கொடுக்கிறேன் என்றால் நாளை என் இஸ்லாமிய மார்க்கத்தையும் நீங்கள் இழிவுபடுத்துவீர்கள் என்ற ஒரு தொலைநோக்கு பார்வை எனக்கு இருக்கிறது. அதனால் என் சொந்தங்களுக்கு இன்றைக்கு குரல் கொடுக்கிறேன். அந்த குரல் எனக்காக நாளைக்கு வரும் என்ற நம்பிக்கை இருக்கிறது. இன்றைக்கு வேண்டுமானால் அவர்கள் அமைதியாக இருக்கலாம், என்றைக்குமே பிராமணர்கள் அமைதியாக இருப்பார்கள் என்று நினைப்பது தவறு. நிச்சயமா அந்த சமூகத்திலே மாற்றம் வர வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். உங்க பேச்சில இருந்து எனக்கு ஒரு சின்ன ஒரு சந்தேகம் தான். இவங்க திராவிடர் கழகம், இவங்க சிறுபான்மை மக்களுக்காக இருக்கிறோம், இஸ்லாமிய இயக்கங்களோடு சேர்ந்து பயணிக்கிறோம் நிறைய சொல்றாங்க. அர்ஜுன் சம்பத் அவர்கள் நீங்க சொன்ன மாதிரி அவரு நிறைய மாற்று சமூகத்தை மாற்று மதத்தை நிறைய பேசியிருக்காரு. நீங்க அவருக்கே ஆதரவாக பேசுறீங்களோ அப்படின்னு தோணுதுல? அதாவது நபர்களை விட அவர்கள் சொல்லக்கூடிய கருத்தியலுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும். அதுதான் ஜனநாயகம். நீங்க நபர்களை போய் தாக்கக்கூடாது. திரு அர்ஜுன் சம்பத் அவர்கள் கடந்த காலத்தில் பேசிய பேச்சுக்கள்ல இஸ்லாமிய நம்பிக்கைக்கு எதிராக ஏதாவது இருந்தால் உடனடியாக நான் அவரிடத்துல தொலைபேசியில் பேசியிருக்கேன். குறிப்பாக சொல்லணும்னா புர்கா இஷ்யூ வருது. கர்நாடகாவில் பள்ளிக்கூட மாணவிகள் புர்கா போடக்கூடாது அப்படின்னு ஒரு இஷ்யூ வருது. அப்படி வரும்பொழுது அவர் பேச போறார், ஊடகங்கள்ல பேச போறார். எனக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு இந்த புர்கா இஷ்யூ பேசுறேங்க, அதனுடைய சட்டங்கள் என்ன நீங்க சொல்லுங்க. ஏன்னா இஸ்லாம் சொல்லக்கூடிய விஷயத்தை நான் எதிர்க்கல. இஸ்லாத்தின் பெயரால் சில இஸ்லாமியர்கள் இங்கு தவறான விதத்துல மத்திய அரசை எதிர்த்தோ அல்லது இங்க இருக்கக்கூடிய நல்லிணக்கத்துக்கு ஊர் விளைவிக்கும் விதமா பிஎஃப்ஐ போன்றவர்களோ எஸ்டிபி போன்ற பயங்கரவாத சக்திகளோ செய்யக்கூடிய விஷயத்தை தான் நான் எதிர்த்து பேச போறேன். அதனால் நான் பேசக்கூடிய விஷயத்துல மத ரீதியாக புண்பட்டு விடக்கூடாது, அதனால உங்கள்கிட்ட கேட்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் என்கிட்ட கேட்டாரு. நான் அவரிடத்துல சொன்னேன், இல்லைங்க இந்த மாதிரி புர்கானா ஹிஜாப் என்றால் என்னென்ன சட்டங்கள், இதுக்காகத்தான். மற்றபடி பள்ளிக்கூடத்துல எல்லோருக்குமான பொதுவான சட்டங்கள்ல ஹிஜாப் போடணுன்ற அவசியம் கிடையாது. அது நாட்டின் சட்டத்திட்டத்துக்கு உட்பட்டு எங்கெங்கெல்லாம் நாம் கட்டுப்பட வேண்டுமோ அங்கு நிச்சயமாக கட்டுப்பட வேண்டும். நீங்க அந்த கருத்தை பேசலாம், அது இஸ்லாமிய நம்பிக்கைக்கு எதிராக பார்க்கப்படாது அப்படின்றத தெளிவாகவே நாம சொல்லியிருந்தோம். அதை தாண்டி அவர் என்ன சொல்றாருன்னா, நான் புர்காவுக்கான எதிரானவன் கிடையாது, நானே ஒரு 100 புர்காக்களை வாங்கி வைத்திருக்கிறேன், நிறைய இஸ்லாமிய பெண்களுக்கு இலவசமாக நான் தருகிறேன், நானே கொடுக்குறேன், புர்காவுக்கு எதிரானவன் கிடையாது, அந்த மக்களுடைய நம்பிக்கை, அவங்க போடட்டும், அவங்க என்ன ஆடை வேண்டுமானாலும் போடட்டும், அது அவங்களுடைய உரிமை அப்படின்னு பேசியவர் திரு அர்ஜுன் சம்பத் அவர்கள்.
அதனால் முன்னொரு காலத்தில் அவர் கடந்த காலத்தில் ஏதாவது பேசியிருக்கலாம், எனக்கு தெரியாது. நான் அரசியல் களத்தில் இருக்கும் பொழுது அவர் இஸ்லாமிய நம்பிக்கை சார்ந்த விஷயங்களை கொச்சைப்படுத்தவில்லை. ஒருவேளை அவர் அப்படி ஏதாவது பேசணும்னு நினைச்சா கூட சில விஷயங்களை என்னை தொடர்பு கொள்வார், என்கிட்ட கேட்பாரு. சில விஷயங்கள் அவர் பேசியது தவறாக இருக்குமே, ஆனால் நான் தொலைபேசியில் பேசி இல்லைன்னா இப்படி இருக்குது, இது சரி செய்யலாமேன்னா கண்டிப்பாக அதை பண்ணுவோம் அப்படின்னு ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலை இருக்கு. இதுதான் தேவையே தவிர அதுக்காக ஒருத்தர் கடந்த காலத்தில் இஸ்லாமிய நம்பிக்கையை ஒருத்தர் விமர்சிச்சிட்டாரு, என்றென்றைக்கும் அவரை நாங்கள் எதிரியாக பார்ப்போம்னா அது நல்ல மனிதநேயம் கிடையாது. அது மத நல்லிணக்கத்திற்கு எடுத்துக்காட்டா இருக்காது. புரியாமல் பேசினாலோ அல்லது தெரிந்து கொண்டு பேசினாலோ அவரிடத்தில் அன்போடு பேசி அதை மாற்றுவதற்கு முயற்சி செய்தால் அது ஒரு நல்லிணக்கத்தை ஏற்படுத்தும். அந்த காரியத்தை நான் செய்கிறேன். திரு அர்ஜுன் சம்பத் அவர்களாக இருந்தாலும் சரி, மதிவதனியாக இருந்தாலும் சரி, கருத்தியல் ரீதியாக தவறாக பேசினால் நாம் எதிர்ப்போமே தவிர தனிப்பட்ட ரீதியாக 2 பேர்கிட்ட எனக்கு என்ன எதிர்ப்பு இருக்கு? தனிப்பட்ட ரீதியாக எந்த பகையும் எங்களுக்கு கிடையாது. தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு எந்த ஒரு கிடையாது. கருத்தியல் ரீதியாக அரசியல் ரீதியாக உங்களுக்குள்ள இருக்க கருத்துக்களை கருத்துக்களால் மோத வேண்டும். அவர் கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு தொடர்ந்து ஒரு சமூகத்தை சாதிய ரீதியாக இழிவுபடுத்தும் பொழுது அவரால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அந்த தாங்கிக் கொள்ள முடியாத நிலையில் அவர் எழுந்து போனதை உடனே தாக்க வருகிறார் என்று தவறாக பிரச்சாரம் செய்கிறார்கள். அதை ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொல்றேன். நீங்க பேசுறப்பவே சொன்னீங்க, ஒரு குறிப்பிட்ட சமூகம் எந்த சமூகத்திற்கு எதிராக அவர்கள் பேசினார்களோ அவங்களுக்கு ஆதரவா நாங்க நிக்கிறோம், ஆனா அவங்களே களத்துல வர மாட்டாங்க, ஒரு எதிர்ப்பு தெரிவிக்க மாட்டாங்கிற மாதிரி சொன்னீங்க. அது கூட ஒரு பக்கம் இருந்தாலும் இந்து மக்கள் கட்சியோடு பாஜக ரொம்ப ஒரு நெருக்கமானதா இருக்கு. தேர்தல் சமயங்கள்லயும் அவர் பாஜகவுக்காக பிரச்சாரங்கள்லாம் செஞ்சாரு. அட்லீஸ்ட் கூட இருக்கக்கூடிய உறுதுணையாக இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளாவது அவர் பக்கம் ஏதாவது ஒரு கருத்து ஆதரவா தெரிவிப்பாங்க அப்படின்னு பார்த்தா பெருசா யாரும் தெரிவிக்கல. என்ன காரணம்? நான் பேசியிருக்கிறேன். நான் யாரு? பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேசிய செயலாளர், சிறுபான்மை சமூகத்தின் அடையாளமாக என்ன தேசம் முழுக்க பணி செய்ய நியமித்திருக்கிறார்கள். இப்ப நான் பாரதிய ஜனதா கட்சியின் குரலாக தானே பேசுறேன். உங்கள் கட்சியை நான் பாஜக குரலாக எடுத்துக்கிட்டோம். கண்டிப்பாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிர்வாகி தான் சொல்றேன். திரு அர்ஜுன் சம்பத் அவர்கள் உணர்ச்சி வசப்பட்டு பேசியதுல எனக்கு மாற்று கருத்து இருக்கலாம், ஆனால் பேசிய கருத்து உண்மை. தொடர்ந்து நீங்கள் பிராமண சமூகத்தை இழிவுபடுத்தினால் அதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியுன்றத என்னுடைய கேள்வி. அதே மாதிரி சமீபத்தில் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் குறித்து மறைமுகமாக ஆந்திராவினுடைய துணை முதல்வர் பவன் கல்யாண் அவர்கள் கருத்து தெரிவித்தார். சனாதனத்தை அழிக்க நினைச்சவங்கெல்லாம் தான் அழிஞ்சு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி மறைமுகமாக சொல்லியிருந்தார். இருந்தாலும் அது இன்னைக்கு ஊடகங்கள்ல பெரிய பேசுபொருளாக மாறி இருக்கிறது. அந்த கருத்தை எப்படி பார்க்குறீங்க? தமிழகத்தை தவிர இந்த சனாதன பேச்சு என்பது வேறு எங்கும் எடுபடாது. காங்கிரஸ் கட்சி கூட தமிழகத்தில் இதை கண்டும் காணாமல் இருப்பார்களே தவிர, இதே திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மத்திய பிரதேசத்திலேயோ ராஜஸ்தான்லேயோ, ஏன் இப்போ எலெக்ஷன் நடக்கிற ஹரியானாவில் போய் சனாதனத்தை பேச சொல்லுங்க, ரொம்ப ஈஸியாக பாரதிய ஜனதா கட்சி ஜெயிச்சிடும். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அங்கெல்லாம் கடவுள் நம்பிக்கையை முழுமையாக பின்பற்றுவதோடு இல்லை, அதை இழிவுபடுத்தினால் அதை பொறுத்து கொள்ளாத இந்துக்கள் இருக்கிறாங்க. தமிழகத்தில் கடவுள் நம்பிக்கையோடு வழிபடக்கூடிய இந்துக்கள் இருக்கிறாங்க. அந்த கடவுள் நம்பிக்கையை இழிவுபடுத்தினால் கண்டும் காணாமல் போய்விடுகிறார்கள். இதுதான் தமிழ்நாட்டில் உள்ள சின்ன வித்தியாசம். அதனால் இவர் தமிழ்நாட்டை தவிர இவர் எங்கு போய் சனாதானத்தை எய்ட்ஸ் மாதிரின்னு சொன்னால், தாங்கள் வாழ்வியலை தன்னுடைய பாரம்பரியத்தை மிகவும் கொச்சையாக பேசினால் அதை பொறுத்து கொள்ளக்கூடிய இந்துக்களை நீங்கள் பாரதம் முழுக்க எங்கேயுமே பார்க்க முடியாது. இங்கு மட்டும் இவர் இப்படி பேசிக் கொண்டிருக்கிறார். பக்கத்து மாநிலம் ஆந்திராவிலிருந்து இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பு குரல் வந்திருக்கு. பெருமாளின் பாதத்தின் அடியிலிருந்து நான் பேசுகிறேன். சனாதானத்தை எய்ட்ஸோடு ஒப்பிட்டவர்கள், வைரஸோடு ஒப்பிட்டவர்கள் நிச்சயம் எய்ட்ஸோட ஒப்பிட்டாங்கல்ல. இவங்க அவ்வளோ பெரிய யோக்கியர்கள் கிடையாது. சனாதானத்தை எய்ட்ஸோடு ஒப்பிட்டார், இதே ஆராசா ஒப்பிட்டாரு. சனாதானத்தை வைரஸோடு இதே திரு உதயநிதி அவர்கள் ஒப்பிட்டார். ஆனால் இப்படி ஒப்பிட்டவர்கள் அழிந்து போவார்கள் என்று பெருமாளின் பாதத்திலிருந்து சொல்லுகிறேன் அப்படின்னு பவன் கல்யாண் அவர்கள் ஆந்திராவினுடைய துணை முதல்வர் பேசியிருக்கிறார். உணர்வுபூர்வமாக பேசியிருக்கிறார். எந்த மதமாக இருந்தாலும் அந்த மதத்தின் நம்பிக்கை மாண்புகளை மதிக்க வேண்டும். மதிக்காமல் இருந்தால் இப்படிப்பட்ட அவலங்களை சந்திக்க வேண்டிய சூழல் ஏற்படும். அது திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு காலகாலம் எந்த காலத்திலும் இது ஏற்படும். ஏனால் அவர் தொட்ட விஷயம் அந்த மாதிரி. வழக்கு கூட இன்னும் அது போய்கொண்டு வழக்குகள் இருக்கிறது. உயர்நீதிமன்றம் கண்டித்திருக்கிறது, உச்சநீதிமன்றம் கண்டித்திருக்கிறது. ஒரு பொறுப்புள்ளவர்கள் இப்படி பேச இருக்கக்கூடாது என்று வலிமையாகவே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதை தாண்டி இன்றைக்கு அவர் மௌனம் காத்திருக்கிறார். இனிமேல் அவர் பேச மாட்டார். ஏன்னா சனாதானத்திற்காக பேசி சவுக்கடி வாங்கியது திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு புரிந்திருக்கிறது. இனிமேல் சனாதானத்தை அவர் பேச மாட்டார். அவருடைய அல்ல கைகளாக இருக்கிற திராவிட கழகங்கள் வேண்டுமானால் பேசலாம். நீதிமன்றத்தில் போயிட்டு மன்னிப்பும் கேட்டு வந்தார். கண்டிப்பா. அதாவதுங்க, நாம் என்ன சொல்றோம்னா, ஒரு குறிப்பிட்ட மதத்தை இழிவுபடுத்தி இன்னும் சில மதங்களை வாக்குகளுக்காக வைத்திருப்பது என்பது அதுதான் பாசிசம். அந்த பாசிசத்தை திமுகவோ
அல்லது திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களோ செய்யக்கூடாது என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து. இன்னொரு விஷயம் தமிழகத்துல பெரிய பேசுபொருள் அப்படின்னா, கோவையில் இருக்கக்கூடிய ஈஷா யோகா மையம், அது குறித்து நீங்க அது வந்த காலத்துல இருந்தே நிறைய விஷயங்கள் பேசுறாங்க. ஒரு 2 பெண்கள் அங்க இருக்கிற உள்ள போயிருக்காங்கன்னு பெற்றோர்களுடைய வழக்கு தான். நீதிமன்றம் உத்தரவின் பேர்ல காவல்துறை உள்ள நுழைஞ்சு விசாரணை எல்லாம் சமீபத்துல நடந்தது. என்ன நடக்குது சார் ஈஷால? நான் ஈஷா யோகா மையம் போயிருக்கிறேன். அங்கே போய் அமைதிக்காக நானுமே கூட சில நிமிடங்கள் அமைதியாக இருந்து யோகா செய்திருக்கிறேன். ஒரு சுற்றுச்சூழலை அருமையாக பராமரிக்கிறேன். அதே போன்று அனைத்து மதத்தினரையும் நாங்கள் பார்த்தேன். இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள் எல்லாருமே போகலாம். அது ஒரு குறிப்பிட்ட கடவுள் நம்பிக்கை என்பதை தாண்டி அனைவரும் ஒரு அமைதியை பெறுவதற்கான ஒரு அற்புதமான இடம் அது. அங்கே எல்லோருக்கும் வரவேற்கிறார்கள், எல்லோருக்கும் மதிப்பளிக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு இடத்துல ஒரு ஆன்மீக ரீதியான காரியங்களை செய்வதற்கு பெண்கள் முன்வந்து தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறார்கள் என்றால் அதில் தவறாக நான் பார்க்கல. கட்டாயப்படுத்தக்கூடாதே தவிர அங்கே யாரையும் கட்டாயப்படுத்தியது போன்றும் நாம் பார்க்க முடியல. ஏன்னா யாரை இவர்கள் கட்டாயப்படுத்தினார்கள் அப்படின்ற ஒரு கம்ப்ளைண்ட் ஆக்குனாங்களோ அந்த 2 பெண்களுமே சொல்லியிருக்காங்க, நாங்கள் கட்டாயப்படுத்தப்படலை, மனமு இறை சேவை செய்வதற்காக நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை இப்படி அர்ப்பணித்திருக்கிறோம் அப்படின்னு. இதை உச்சநீதிமன்றமே கையில் எடுத்து உச்சநீதிமன்றமே நேரடியாக விசாரிக்கக்கூடிய நிலைக்கு போனதுக்கு காரணம், தொடர்ந்து திமுக ஆட்சியில் இந்த ஈஷா யோகா மையத்தை எப்படியாவது முடிவுக்கு கொண்டு வர முடியுமா? ஏன்னா அவங்க சொல்கிற விஷயம்லாம் பெரும்பாலும் தேசிய சிந்தனை உள்ளதாக இருக்கிறது. பெரிய அளவிற்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய முதல்வர்கள், அதே போன்று அமைச்சர்கள் இவங்கெல்லாம் கூட அங்கே போகிறாங்க. அது இவர்களுக்கு பெரிய சங்கடமாக இருக்குது. அதனால் எப்படியாவது முட்டுக்கட்டை போட்ட முடியுமா, அல்லது அங்கேருந்து எது பெரிய கட்டிங் வரலை, இல்லை ஏதாவது பெரிய அமௌண்ட் எதிர்பார்க்கிறார்கள்னு தெரியலை. இப்படி தொடர்ந்து ஒரு அவதூறை பரப்புவது. யானை வழித்தடத்தை மறித்து விட்டார்கள், அதே மாதிரி காட்டை அழித்து இது பண்ணிட்டாங்க, நிலமே அவர்களுடைய நிலம் கிடையாதுன்னு என்னெல்லாம் வழக்குகள் போட முடியுமோ, என்னெல்லாம் அந்த முட்டுக்கட்டை ஈஷா யோகா மையத்திற்கு எதிராக செய்ய முடியுமோ அத்தனையும் திமுகவை சார்ந்தவர்கள் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆட்சியில் இருப்பதனால காவல்துறையை கொஞ்சம் உள்ள போக வைத்து அது தேவையற்ற ஒரு பதட்டத்தை ஏற்படுத்தக்கூடிய சூழலையும் இவர்கள் தொடர்கிறார்கள். உச்சநீதிமன்றம் கண்டித்திருக்கிறது. காவல்துறையினர் ஒரு ஆன்மீக ரீதியான இடத்திற்கு உள்ளே போவதால், படை பட்டாளத்தை அங்கே குவிப்பதால் அது நல்ல விளைவை தராது என்று தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள் நீதியரசர்கள். அதனால் இனிமே பெரிய அளவிற்கு திமுக அது உள்ள நுழையாதுன்னு நினைக்கிறோம். மீண்டும் நுழைந்தால் அசிங்கப்படுவார்கள். ஈஷா யோகா மையம் என்பது அனைவருக்குமானது. அது ஆன்மீகம், அமைதி, அன்பு இவைக்கான ஒரு அடையாளம். யார் வேண்டுமானாலும் போகலாம். திமுக காரர்களும் போக வேண்டும் என்று நான் உங்களுடைய ஊடகத்தின் மூலமாக கோரிக்கை வைக்கிறேன். சமீப காலமாக தமிழக அரசியலில் வெளிப்படையாக சொல்லணும்னா திரு அண்ணாமலை அவர்கள் வெளிநாடு போனதுலேருந்து பாஜக செயல்படுகிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வி. நீங்கள் ஒரு நேர்காணல்களில் பேசுகிறீங்க, ஒரு சிலர் பேட்டி, எச் ராஜா அவர்களுடைய அப்பப்போ செய்தியாளர் சந்திப்பு, அவ்வளோதான். ஏதோ பாஜக அமைதியாக இருக்க மாதிரி இருக்குது. இன்னும் ஒரு பக்கம் சொல்ல போனால் திமுகவினுடைய ஆட்சி ரொம்ப சிறப்பாக நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழல் தான். எதிர்த்து போராட அதிமுகவும் பெரிய போராட்டங்கள் எல்லாம் அறிவிக்கலை. வரக்கூடிய வாரத்தில் தான் எடப்பாடி பழனிசாமி உள்ளவர்கள் ஏதோ ஒரு போராட்டத்தை அறிவிச்சிருக்காரு. ரொம்ப அமைதியாக மௌனமாக இருக்க மாதிரி இருக்குது அரசியல் அண்ணாமலை அவர்கள் இல்லாமல். என்ன பண்ணிட்டு இருக்காங்க? தமிழக பாரதிய ஜனதா கட்சி மௌன புரட்சி செய்து கொண்டிருக்கிறது. சென்ற மாதமும் அக்டோபர் மாதமான இந்த மாதமும் 2 மாதங்கள் முழுமையாக உறுப்பினர் சேர்க்கையில் மட்டும் நாங்கள் ஈடுபடுகிறோம். போராட்டம், ஆர்ப்பாட்டம், கண்டனம், அறிக்கை இதெல்லாத்தையும் தாண்டி முழுமையாக உறுப்பினர் சேர்க்கை. எல்லா நிர்வாகிகளும் அதை மட்டும்தான் செய்ய வேண்டும் என்று தேசிய தலைமையின் கட்டளை, எங்களுடைய மாநில தலைவர் அன்பு சகோதரர் திரு அண்ணாமலை அவர்களுடைய கட்டளை. அதனால் அதற்காக ஒரு குழு அமைக்கப்பட்டு ஐயா ஹெச் ராஜா அவர்களுடைய தலைமையில் அந்த பணி நடந்து கொண்டிருப்பதனால நீங்கள் முன்னால் மாதிரி பாரதிய ஜனதா கட்சி போராட்டம், ஆர்ப்பாட்டம், பரபரப்பு, அந்த மாதிரி மறியல், முற்றுகை அப்படிலாம் நீங்கள் பார்க்கவே முடியாது. இல்லை, நீங்கள் அதை பண்ணலைன்னு சொல்லலை. அப்படி நீங்கள் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஆட்சி சிறப்பாக நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமான்னு எடுக்க முடியாதுன்ற அதான் சொல்கிறேன். எங்களுடைய தேசிய தலைமை தமிழகத்திற்கு மட்டும் இல்லை, தேசம் முழுக்க இந்த 2 மாதம் முழுமையாக உறுப்பினர் சேர்க்கை ஈடுபட வேண்டும் என்று சொன்னதுனால மற்ற எந்த காரியங்களையும் செய்யாமல் இதில் நாங்கள் கவனம் செலுத்துகிறோம். அடுத்த மாதத்திலிருந்து நீங்கள் அந்த வீரியத்தை பார்க்கலாம். திமுக ஆட்சிக்கு எதிரான ஊழல்களை, திமுக ஆட்சியினுடைய மக்கள் விரோத செயல்களை தொடர்ந்து அம்பலப்படுத்துவதில், மக்களுக்கு எடுத்துச் சொல்வதில் பாரதிய ஜனதா கட்சியின் குரல் முதன்மையானதாக இருக்கும். திரு அண்ணாமலை அவர்கள் தமிழகத்தில் இல்லை என்றாலும் மிக முக்கியமான நேரத்தில் அவருடைய ஆலோசனைகளை பாரதிய ஜனதா கட்சியின் தலைமைக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். அவருடைய வழிகாட்டுதலில் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அவர் வந்த பிறகு இன்னும் வீரியமாக மிகச்சிறப்பாக செயல்படும். விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் சமீபத்தில் ஒரு மாநாடு நடைபெற்றிருக்கிறது, மது ஒழிப்பு மாநாடு. நிறைய பேர், லட்சக்கணக்கான பேர் கலந்து கொண்டாங்க. இந்த மாநாடை பற்றி பாஜக என்ன நினைக்கிறது? மிகச் சிறப்பான ஒரு நாடகத்தை அரங்கேற்றி இருக்கிறார். குடிகாரர்கள் வேண்டுமானால் குடிக்கும் பொழுது உளறுவார்கள்,
24 மணி நேரமும் குடித்து கொண்டிருக்கிற ஒரு மனிதர் எப்படி பேசுவாரோ திருமாவளவன் அப்படி பேசி கொண்டிருக்கிறார். அதிகப்படியான வார்த்தையோ? தெளிவாக பேசுகிறேன். நான் போதை இல்லை, நான் குடிப்பழக்கம் என்கிட்ட கிடையாது, அதனால் நான் தெளிவாக தான் பேசுகிறேன். அவரும் சொல்லியிருக்கிறாரு நான் குடிகாரன் கிடையாது அப்படின்னு. அவர் குடிகாரன் இல்லைன்னு சொன்னால் பரவாயில்லை. ஆனால் அம்மையார் தமிழிசை அவர்கள் ஒரு பெண், ஒரு ஆணை விமர்சிப்பது கூட பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாது. அம்மையார் தமிழிசை அவர்களை பார்த்து அவர்கள் குடிக்க மாட்டார் என்று நான் நினைக்கிறேன்னு அவ்வளவு அருவருப்பாக அசிங்கமாக திருமாவளவன் அவர்கள் பேசும் பொழுது ஒரு ஆணை பற்றி விமர்சிக்கிறதுல பெரிய ஒரு இஷ்யூவா ஒரு அதிகப்படியாக நான் பார்க்கலை. அதனால் அவர் ஒரு போதையில் தள்ளாடக்கூடிய மனிதனை விட மிக மோசமான நிலைப்பாட்டை தன்னுடைய கருத்திலே பேசிக்கொண்டே இருக்கிறார். நாளொரு மேனி பொழுதொரு வண்ணமாக மகளிர் மாநாடு, அது எப்படி மாறியது என்றால் மது ஒழிப்பு தான் மகளிர் மாநாடாகவே மாறியது. மது ஒழிப்பு என்பது சாத்தியமே இல்லை என்று அமைச்சர் ரகுபதி அவர்கள் பேசுகிறார். மது ஒழிப்பை 2026க்குள் கொண்டு வந்தால் திமுக வெற்றி பெறும், இல்லை என்றால் அவர் என்ன சொல்ல வர்றார், திமுக ஒன்றும் இல்லாமல் தோற்று போய்விடும் சொல்ல போறாரா தெரியல. அதே மாதிரி ஆதவ அர்ஜுன் அவர்களை வைத்து ஒரு பக்கம் திமுகவை மிரட்டுகிறார், இன்னொரு பக்கம் திமுக மேடையில் நின்று கொண்டு திமுகவிற்காக விடுதலை சிறுத்தைகள் ஒன்றாக இருப்போம் என்று இரட்டை நாடகம் ஆடுகிறார். ஒரு பக்கம் அனைத்து கட்சிகளும் வாருங்கள் மாநாட்டுக்கு என்று அழைக்கிறார், இன்னொரு பக்கம் விஜயை போன்று 100 விஜய் வந்தாலும் திமுகவை வெல்ல முடியாது என்று ஒரு பக்கம் எதிர்க்கிறார். அண்ணா திமுகவை பொறுத்தவரை அவர்கள் அப்படித்தான் பேசுவார்கள் என்று சொல்லி அதை மட்டுப்படுத்துகிறார். அப்போ இதெல்லாம் யார், குடிகாரனை விட மோசமான ஒரு நிலையில் தான் திருமாவளவன் அவர்கள் பேசுகிறார். அவருடைய நடவடிக்கையை பொறுத்தவரை மதுவிற்கும் சம்பந்தம் இல்லை, மகாத்மா காந்தி அவர்களுக்கும் சம்பந்தம் இல்லை. மகாத்மா காந்தி அவர்களுடைய பிறந்த நாள் அக்டோபர் 2, அன்றைக்கு மாநாடு நடத்துகிறார். காந்தியடிகளுடைய கொள்கை சகிப்புத்தன்மை, இவர் பேசுகிறார் திமிரி எழு திருப்பி எடி ரவுடித்தனம் பண்ணு வழக்குகள் வாங்கு, எஃப்ஐஆர் வாங்கினாதான் நீ உண்மையான கட்சியினுடைய தொண்டன் என்று சொல்லுகிறார். அப்போ இவர் எப்படி மகாத்மா அவர்களோடு ஒத்து போவார்? எல்லாமே ஒரு நாடகம். ஒரு போதையில் உள்ள நபர் எதை செய்தாலும் அதை பெருசாக கண்டுகொள்ள மாட்டோம், கடந்து போயிடுவோம். அந்த மாதிரி திருமாவளவனுடைய இந்த நாடகத்தை கடந்து போகிறோம், மக்களும் சிரித்து விட்டு கடந்து இருக்கிறார்கள். விஜய் அவர்களுடைய டிவிகே தமிழக வெற்றி கழகத்தினுடைய மாநாடு தொடங்க இருக்கிறது, அதுக்கான பூமி பூஜை எல்லாம் போட்டாங்க. அவருடைய செயல்பாடுகள் அறிக்கைகள் அப்படிலாம் பார்க்குறப்போ உங்கள் தரப்புல இருந்தே கட்சி மூத்த தலைவர்கள்லாம் கூட விமர்சிச்சிருந்தாங்க. ஒரு குட்டி திராவிட கட்சி மாதிரி தான் தமிழக வெற்றி கழகமும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுடைய பார்வை? தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் 2 கொள்கைகள் இருக்கிறது. ஒன்று தேசிய சிந்தனையோடு தமிழகத்தை வளர்ச்சி பாதையில் கொண்டு செல்வது, இன்னொன்று வெறும் தமிழ் மொழி தமிழ் இனம் என்று சொல்லி இந்த மக்களை வெறி பிடித்தவர்களாக மாற்றி எவ்வளவு ஊழல் செய்தாலும் பணத்தை கொடுத்து வெல்ல முடியும் என்ற ஒரு ஆட்சி. இது 2 தான் இருக்கு. இந்த தேசிய சிந்தனையோடு இருக்கக்கூடிய ஆட்சியை பாரதிய ஜனதா கட்சி முன்னெடுக்கிறது. கடந்த காலங்களில் காங்கிரஸ் முன்னெடுத்தாலும் பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக யாரோடு சேர்ந்தால் கெட்டு போவார்களோ அந்த மாதிரி திமுகவோடு சேர்ந்து முழுமையாக நாசமாகி போய்விட்டது. இன்றைக்கு காங்கிரஸ் கிட்ட பெரிய தேசிய சிந்தனையே இல்லை. திமுக என்ன சொல்லுகிறதோ அதை அப்படியே பிரதிபலிக்கிற ஒரு கட்சியாகத்தான் தமிழகத்தில் பார்க்க முடியும். அப்போ தேசிய கட்சியாக தேசிய சிந்தனையை, வலிமையான ஒரு பாரதத்தை படைக்க வேண்டும், அதே நேரத்தில் வளமான தமிழகத்தை உருவாக்க வேண்டும் என்ற ஒரு சிறந்த கொள்கையை முன்வைத்து பாரதிய ஜனதா கட்சி முன்னெடுக்கிறது. திரு விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் அதே ஒரு செயலை நம்ம செய்தால் பெரிய எதிர்ப்புகள் வரும், போராட வேண்டி வரும். ஒரு ஈஸியாக கட்சியை நடத்தணும்னு என்ன பண்ணணும், புதிதாக பாதையை அமைப்பதை விட ஆல்ரெடி இருக்கிற பாதையில் நாம் ஒரு ஓரமாக போவோம், நம்ம கூட எவ்வளோ பேர் வராங்களோ அது வந்துடட்டும், எதிர்த்து போராடி கொள்கையை சொல்லி சித்தாந்தத்தை சொல்லி மக்களுக்கு புரிதலை ஏற்படுத்தி ரூட்ல இருந்து அவங்கள பக்குவப்படுத்தி கொண்டு வருது, அதெல்லாம் நமக்கு முடியாது அப்படின்னு அவர் நினைத்திருக்கலாம். அதனால வழக்கம் போல இங்கே திராவிட கட்சிகள் என்ன பேசுகிறார்களோ அதே ஒன்றிய அரசு என்று பேசுகிறார், அதே ஈவேராவிடத்தில் போய் மலர் வளையம் வைக்கிறார், அதே நீட்டை பற்றி பேசுகிறார், அதே பாதையில் அவர் சென்று கொண்டிருக்கிறார். அவர் ஒரு புதிய பாதையை கட்டமைக்கல, அதனால் ஒரு புதிய சித்தாந்தத்தையும் புதிய கொள்கையோ நிச்சயமாக அவர் பேச மாட்டார். அவர் எது பேசுகிறாரோ அதை ஆல்ரெடி எல்லா கட்சிகளும் பேசியதை இவரும் பேசுவார். மக்கள் அந்த ஆர்வ கோளாறுல சில இளைஞர்கள் வேணா வாக்கு அளிக்கலாமே தவிர ஒரு எதிர்பார்ப்பு ஊழல் இல்லாத ஆட்சி இந்த பாரதத்தை வலிமையான தேசமாக உருவாக்க வேண்டும் என்று நினைக்கிற யாரும் பாரதிய ஜனதா கட்சியின் கூட்டணிக்குத்தான் வாக்களிப்பார்கள். தேசிய ஜனநாயக கூட்டணி எதிர்வரும் காலத்திலும் நிச்சயமாக தமிழகத்தில் தடம் பதிக்கும், ஆட்சியையும் பிடிக்கும். பல விஷயங்கள் சார், கடந்த சில நாட்களாக தமிழக அரசியலில் என்னென்ன விஷயங்கள்லாம் நடந்ததோ அது குறித்து நிறைய தகவல்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டீர்கள். உங்களுக்கு ஜாம்பவான் நேயர்கள் சார்பாகவும் இந்த பிரபாகரன் சார்பாகவும் மனமார்ந்த நன்றி. நன்றி, வாழ்த்துக்கள். நன்றி.